உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அடடா, என் மவ கை பக்குவமே தனிதான். சமைக்கிற விஷயத்துல லட்சுமியும் சரி, என் ஆத்தாளும் சரி, என் மக கிட்ட பிச்சை வாங்கணும். அடடா, ஆண்டாளு எங்கத்தான் கத்துக்கிட்டு இதெல்லாம்? வாழ்க்கையில இப்படி ஒரு பொரியலை நான் சாப்பிட்டதே இல்லையேதா. அப்பா, நீங்க சாப்பிடுறது எதையுமே நான் சமைக்கல, எல்லாமே என்னோட புருஷன் தான் சமைச்சாரு. தண்ணிய குடிடா. அதான பார்த்தேன், நீ நூடுல்ஸையே அரை மணி நேரம் செஞ்சு கருக வச்சவ. இதெல்லாம் நீதான் செஞ்சியான்னு எனக்கு அப்பவே ஒரு டவுட் இருந்துச்சு. பவி, அப்பா சும்மா இருந்தா சாப்பாடு ஒன்றும் அப்படி பிரமாதமா இல்ல, ஏதோ சாப்பிட்ற மாதிரி இருக்கு. அப்படித்தான். அதானே, குப்புற விழுந்தாலும் மீசையில மண்ணு ஒட்டலன்னு சொல்ற ஆளு தானே நீங்க? அத்தை விடுங்க, நீங்க சாப்பிடுங்க. நிப்பாட்டியா நிப்பாட்டு. ஊதியா என்ன ஊதா? ஏங்க எவனா காலங்காத்தால் குடிப்பானா? எக்ஸாம் எழுத போயிட்டு இருக்கிறேன் நானு. ஏங்க மணி என்னங்க ஆச்சு? கடையை திறந்திருக்க மாட்டான் ஊது ஊதுன்னா. என்ன பேசுறீங்க நீங்க? ஐயா இது ரொம்ப பேசுறாங்கய்யா. அவன் வண்டி சாவியை புடுங்கய்யா. ஏங்க என்ன எதுக்கு சாவி எடுக்கிறீங்க? நேரம் பரீட்சைக்கு போயிட்டு இருக்கேன். பரீட்சைக்கு போறதுக்கு முன்னாடி ஐயா பாத்துட்டு போ. அட சத்தியமா சார் குடிக்கல சார். நீங்க முதல்ல சாவி கொடுங்க. இரியா, ஐயா பாத்துட்டு போ. என்ன சார் எனக்கு நேரமா என்ன சொல்றாங்க? ஐயா பரீட்சைக்கு போறேன்னு காமெடி பண்ணிட்டு இருக்கான் ஐயா. பரீட்சையா? எந்த காலேஜ் படிக்கிற தம்பி? காலேஜ்ல இல்லைங்க, பத்தாப்புங்க. தம்பி என்னப்பா சொல்ற? எரும மாடு மாதிரி இருந்துகிட்டு 10வது பரீட்சை எழுத போறேன்னு சொல்ற? ஏங்க சத்தியமா பரீட்சைக்கு தான். இங்க பாருங்க, நீங்க என் ஹால் டிக்கெட் பாருங்க. ஏய், அவன் போலி பாஸ்போர்ட் எடுத்துக்கிட்டு நாடு தாண்டி எஸ்கேப் ஆயிட்டு இருக்கான். நீ ஹால் டிக்கெட்டை காட்டி எஸ்கேப் ஆகலான்னு பாக்குறியா? என்ன பேசுறீங்க நீங்க? என்னமோ பேசுறீங்க. சாமி சத்தியமா நான் பரீட்சை தாங்க எழுத போறேன். நீங்க கூட வரீங்களா? வந்து செக் பண்ணுங்க நான் எங்க போறேன்னு. எங்களுக்கு வேற வேலை இல்லையா? உன் பின்னாடி அலையறதுக்கு தான் கவர்மெண்ட் எங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்களா? என்ன சார் நீங்க இப்படி பேசினா அப்படி பேசுறீங்க, அப்படி பேசினா இப்படி பேசுறீங்க? நம்புங்க சார், என்ன நான் போகணும் சார், டைம் ஆச்சு. இத பாரு, இதுக்கப்புறம் நீ ஒரு வார்த்தை பேசினா உன் சட்ட பேண்ட் எல்லாம் கழட்டி ஸ்டேஷனுக்கு கூட்டு போயிடுவேன் சார். நான் உண்மையா சொல்லிட்டு இருக்கேன். நீ அவனை செக் பண்ணியா சார்? சொல்லுங்க சார் அவர்கிட்ட. நான் பரீட்சை எழுத போகணும் சார். ஹலோ, சொல்லு சார். என்ன சார் நான் சொல்லிட்டே இருக்கேன். சரி எனக்கு நேரம் ஆச்சு சார். சொல்லு. ஏய், யாருக்கு ஃபோன் பண்ற? கூட என்ன ரெக்கமெண்டேஷனா? பிச்சிரும் பிச்சு. இன்ஸ்பெக்டர் வர வரைக்கும் அமைதியா இருக்கணும். போனை கொடுங்க சார். நீங்க ஏங்க லேட்டா போனா பரீட்சை எழுத முடியாதுங்க. பரீட்சை எழுதணும்னா ஏங்க பெரிய பிரச்சனையா இருங்க. நீங்க தயவு செஞ்சு போனை கொடுங்க. ஐயா இன்ஸ்பெக்டர் வராரு. உன்னை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு ஸ்பெஷல் டீம் வேற அரேஞ்ச் பண்ணிருக்கோம். நீ என்னமோ இங்க ஹாயா சுத்திட்டு இருக்க. என்ன கதை? வா கிளம்பு. இல்ல புரியல. வாய் மூடு, வண்டியில ஏறு. வா. ஐயா மேடம் யாரு? தெரியலையா? ஆனா பாக்கிறதுக்கு பெரிய ஆபீசர் மாதிரி இருக்காங்க.
மேடம் நீங்க யாருன்னு சொல்லவே இல்லையே. ம்? அபிநயா, இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ், ஸ்பெஷல் பிரான்ச், மதுரை சிட்டி. என்ன பிடிச்ச வச்ச போலீஸ்காரனுக்கு நான் 200 ரூபா கொடுத்துருந்தேன்னா விட்டுருப்பான். மிஞ்சி போனா ஒரு 500 ரூபா கேட்டிருப்பான். அதை விட்டு காப்பாத்துன்ற பேர்ல போலீஸ் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து ஜீப்பெல்லாம் எடுத்துட்டு 6000 ரூபா செலவு வச்சுட்டு அதை ஏன் தலையில கட்ட பாக்குற? இத்தனை செலவு வச்சுட்டு பெரிய தியாகம் பண்ண மாதிரி வேற பேசிட்டு. ஏய், தேவைதான்டா, எனக்கு இதெல்லாம் தேவைதான். உனக்காக இவ்ளோ பெரிய ரிஸ்க் எடுத்துட்டு வந்தல, நீ இதுவும் பேசுவ, இதுக்கு மேலயும் பேசுவ. என்ன பெரிய ரிஸ்க் உனக்கு? இதெல்லாம் உங்க அப்பா பண்ண வேலையா தானே இருக்கும். அது எல்லாத்துக்குமே பிராயச்சித்த பண்ற மாதிரி பின்னாடியே கிளம்பி வந்து இத்தனை பேச்சு பேசிட்டு இருக்கிறேன் நீ. எப்படி? எனக்கு புரியல. வழியில போலீஸ் புடிச்சா கூட என் அப்பா தான் பண்ணிருப்பாரு. என் வாழ்க்கையில எந்த கஷ்டம் வந்தாலும் அது உங்க அப்பா பண்ணதாண்டே. நீ திருந்தவும் மாட்ட, உன்னை திருத்தவும் முடியாது. போ. நீ போய் உங்க இங்க பாரு, என் அப்பாவை பத்தி யோசிக்காம போய் படிச்சதெல்லாம் எக்ஸாம்ல ஒழுங்கா எழுதிட்டு வா. முதல்ல எழுதிக்கிறேன். நீ போ. போலீஸ் கண்ணில் மாட்டுறதுக்குள்ள நீ எஸ்கேப் ஆயிரு. அப்புறம் உன்னை காப்பாத்துறதுக்கு நான் போலீஸ் வச்சு போட வேண்டியதா இருக்கும். எங்களுக்கு தெரியும். நீ போய் முதல்ல எக்ஸாம் எழுது. போ. பா. ஏய், ஒரு நிமிஷம். என்னடி? அவ்வளவுதானா? இல்ல வேற எதுவும் வேணாமா? வேற என்ன வேணா இருக்குது? ஆல் டிக்கெட் இருக்குது, படிச்சதெல்லாம் மனசுல இருக்குது. வேற என்ன வேணும்? ஓ, இப்ப நான் சொல்றது உனக்கு புரியலல? புரியாது. ரொம்ப பாவம். இந்த பரீட்சை எழுத போறல, அதுக்கு முன்னால ஒரு மோட்டிவேஷன். எனக்கு காலையில டிஃபன் பாட்டியே கொடுத்தாங்க. எனக்கு அதுவே மோட்டிவேஷனா தான் இருக்குது. சரியா? நான் இங்க எக்ஸாம் எழுதணும். தயவு செஞ்சு என்ன தொந்தரவு பண்ணாத. போ. அவங்க கொடுத்த மோட்டிவேஷனும் நான் கொடுக்க போற மோட்டிவேஷனும் ஒன்னா என்ன? என்ன அப்படி பாக்குற? இல்ல நீ பைத்தியமா நான் பைத்தியமான்னு யோசிக்கிறேன். இதுல என்ன சந்தேகம்? 2 பேருமே பைத்தியம் தான். ஒத்துக்கிறியா? சத்தமா பேசாரு, கேட்க போறாங்க. சரி, எக்ஸாம்க்கு டைம் ஆச்சு. வேணுமா வேண்டாமான்னு சொன்னா நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துட்டு கிளம்பிடுவேன். ஒன்னும் வேணாம். நீ திடீர்னு கொஞ்சுவ, அதுக்கப்புறம் வேணான்னு சொல்லிட்டு சண்டை போடுவேன். தேவையில்லை, போ. ஏய், நிஜமாவே வேணால? வேணாண்டி. வேணாட்டி போடா. ஆளப்ப ஆடிங்க. என்னடா போலீஸ்? போடா, என் பொண்டாட்டிடா. நம்ம இங்க ஓடன்றோம். நேரம் புரியாம ரொம்ப கெஞ்சரா கொடுத்துட்டு போ. அப்படியெல்லாம் யாரும் கிட்ட கெஞ்சல, நீ கிளம்பு. சும்மா தானே இருந்தேன் நானு. உஸ்பேத்தி விட்டு இப்ப போனா குடுறே. நீதான் ஓவரா பிகு பண்றியே, அதான். சரி விடு, உனக்கு வேணாம் எனக்கு வேணாம். நான் நல்ல பரிசு எழுதணும், நீ கூட நான் நல்ல பரிசு எழுதணும், நானும் வாங்கிக்கிறேன். எக்ஸாம் நல்லபடியா எழுதி பாஸ் பண்ணிட்டு வா, அப்புறம் தரேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.